உங்ககிட்ட இருக்கிற திறமையை நீ காமிச்சுனா உங்களுக்கு மார்க் போடுவாங்க. டான்ஸ் ஆட தெரிஞ்சா டான்ஸ் ஆடலாம், கதை சொல்ல தெரிஞ்சா கதை சொல்லலாம், டிராயிங் பண்ண தெரிஞ்சா டிராயிங் பண்ணலாம். இது எல்லாமே பண்ணினா அவங்க உனக்கு மார்க் போட்டு நீ ஜெயிச்சுனா உனக்கு நிறைய பரிசுலாம் வாங்கி தருவாங்கடா. ஓ அப்படியா? இதுதான் போச்சே. சரி ஓகே, இவ்வளவு தூரம் வந்துட்டோம். வாங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டு போயிடுவோம். இதனால் ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், இன்று இரவு 9 மணி அளவில் நம்மளுடைய தெருவில் பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் வீதி நாடகம் நடைபெற இருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் வந்து கண்டு கழிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காட்சி 1. நம்ம புரியுதுன்னா நம்ம நாட்டு மக்களுக்கு பசுமை முக்கியத்துவம் பாரம்பரிய முக்கியத்துவம் எடுத்துட்டு வரப்ப வந்துறோம். சரி வாடா, நான் ஒரு ரத்து போட்டு போறேன். சரி போலாம். Hi friends, welcome to VJ Sidhu vlog. Hi friends, hello friends, welcome to Kutti Club channel. யாரேங்களா? இவரா யூடியூப் கிரியேட்டர்ஸ்டா. இவங்க கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் அந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியே நம்ம நாடகத்துக்கு ஒரு கண்டென்ட் கேட்போம். அதுல தாண்டா ஒரு சிக்கல் இருக்கு. நமக்கு ஒரு விஷயம் தெரியலனா கூகுளையோ யூடியூப்லயோ கேட்கறோம்ல, அதே மாதிரி இவங்க கிட்ட கேட்கறான்னு பார்த்தா இந்த வருஷம் தான் பசுமையும் பாரம்பரியம் புதுசா தலைப்பு கொடுத்துறாங்க. இது யூடியூப்லயோ இல்ல கூகுள்லயோ இல்ல. இனிமேல் யாராவது கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி போனாதான் அது யூடியூப்லயோ கூகுள்லயோ இருக்கும். ஓ அப்படியா? நம்மனா கண்டென்ட் கிரியேட் பண்ணி பசுமையும் பாரம்பரியம் தலைப்புல ஒரு வீடியோ நாடகத்தை அத போடுவோம். என்னன்னு சொல்றீங்க? காட்சி 2. வீடு. அடே அன்பே என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆமா, நீ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து சாப்பிடுறதுக்கு அம்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டு போனாங்களே, சாப்பிடவே இல்லையா? அண்ணா, அம்மா செஞ்ச ஸ்நாக்ஸ்லாம் ஒரு ஸ்நாக்ஸ் ஒரே போதும். எனக்கு அம்மா செஞ்ச ஸ்நாக்ஸ்லாம் பிடிக்கல. எனக்கு பீட்சா பர்கர் தான் பிடிச்சிருக்கு. அது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்கேன். அதுக்காக வந்துட்டே இருக்கு. நம்ம அம்மாவோடக்காக கஷ்டப்பட்டு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின கம்பு, கேழ்வரகு, திணை இதெல்லாம் வச்சு உனக்கு ஹெல்த்தியா ஸ்நாக்ஸ் பண்ணி போட்டா அதோட அருமைனா உனக்கு புரியவே மாட்டேங்குதுப்பா. நீ பீட்சாவும் பர்கர் தான் வேணும்ன்ற. இரு உன் அம்மா கிட்டே சொல்றேன். ப்ளீஸ் நான் அம்மா கிட்ட மட்டும் சொல்லாதீங்க. எனக்கு அம்மா செஞ்ச ஸ்நாக்ஸ் பிடிக்கல. தம்பி, பீட்சாவும் பர்கரும் துரித உணவு. இதெல்லாம் நீ சாப்பிடும் போது உன்னுடைய உடம்புக்கு கெடுதல் வந்து தேவையில்லாத வியாதிகள் எல்லாம் வரும்பா. உன்னுடைய உடம்பும் வெயிட் போடும். அதனால நீ இனிமேட்டு நம்ம அம்மா செஞ்ச ஸ்நாக்ஸை மட்டும்தான் சாப்பிடணும். அதனால உன்னுடைய உடம்புக்கு ஹெல்த்தியானதாகவும் வலிமை தரதாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதெல்லாம் நீ சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோ, உன்னுடைய உடம்பு நல்லா ஸ்லிம்மாவும் சுறுசுறுப்பாகவும் ஆயிடும். நீ ஜிம்முக்கே போத்தாங்கலாம் பார்த்துக்கோயேன். சரி, நான் இனிமே நான் அதை சாப்பிட ட்ரை பண்றேன். அது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா போக போக உனக்கே ரொம்ப பிடிச்சு போயிடும் பாரு. சரி, நான் இனிமே நான் ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ண மாட்டேன். அம்மா செஞ்ச ஸ்நாக்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன். காட்சி 3. டீ கடை. வாங்க தலைவரே, டீ கடைக்கு போவோம். சரி வா வெளிய போவோம். வாங்க வரணுமே. நான் வாங்க முந்தி ஸ்நாக்ஸ் ஒரு ஆவறேன். நியூஸ் பேப்பர் கொடுங்க. நீனா தலைப்பு செய்தி தெரியலையே. என்ன நாட்டில் நடக்கும்னு பார்ப்போம். சென்னையில் பெருவெள்ளம், தண்ணீரில் தத்தளிக்கும் மக்கள். மழைனாலே பிரச்சனை தாங்க. தண்ணீரை தத்தளிக்கிறதும் சென்னை மக்கள் தான், தண்ணி இல்லாம தவிர்த்தும் சென்னை மக்கள் தான். தம்பி, நானே ஏன் பிரச்சனை பாக்குறேன். நம்ம பண்ற தப்புக்கு மழை என்ன பண்ணலாம்? ஏன் தலைவரே, குப்பை எங்க இருந்து தான் உருவாகுது? எனது குப்பை எனது பொறுப்பு என உறுதி எடுப்போமே. நாளைய தலைமுறையை நாம் இன்றே காப்போமே. தம்பி, குப்பை தானா உருவாகுது தம்பி. மனிதனோட ஆடம்பர வாழ்க்கைக்காக உருவாகுது இந்த குப்பை. அண்ணே, இந்த குப்பையில இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாம் மக்காம அப்படியே பூமி மேல இருக்கிறதுனாலதான் சேமிக்கிற மழை தண்ணியும் சரி, எந்த தண்ணியும் சரி, பூமி உள்ளே இறங்க மாட்டேங்குது, மேலேயே தேங்கி நிக்குது. இதனால நிலத்தடி நீர் இல்லாம விவசாய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மனுஷன் காட்டெல்லாம் வெட்டி பிளாட் போட்டு நோட்டவனால இயற்கை வளமா கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சிட்டு போகுது. ஏரி, குளம், குட்டை எல்லாம் இருந்துச்சு. மழை வந்தா
போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட பிளாஸ்டிக் கவரை ரோட்ல தூக்கி கஷ்டம் போறதா ஸ்டெயின் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ணே அதெல்லாம் அரசாங்கம் கிட்ட இருக்கு, நம்ம மக்கள் கிட்ட தானே இருக்கு. அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் துணிப்பை யூஸ் பண்ணாங்க, இந்த காலத்துல கொஞ்சம் பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா நிறைய இடத்துல எங்க பார்த்தாலும் கவர் தானே. கத்திரிக்காய் வாங்கின ஒரு கவரு, வெண்டைக்காய் வாங்கின ஒரு கவரு, டிஃபன் வாங்கின ஒரு கவரு, அம்பத்துல கவரு கவரு கவரு, எங்க பார்த்தாலும் கவரு கவரு கவரு. காட்சி 4 வீடு. டேய் அன்பே அன்பே வாடா வாடா வாடா. டேய் போடா, உங்க புள்ளாடி விளையாடுறது பிடிக்கல, நான் ஆன்லைன் கேம்ஸ் விளையாட போறேன். போடா சரி வாடா போலாம். ஐயோ தம்பி, நீ ஒரு விஷயத்துல கூட நல்லதே செய்ய மாட்டியா? இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உன்னை விளையாட கூப்பிட்டாங்கல்ல, அவங்க கூட போயிருக்க வேண்டியதானே. இப்போ நீ ஆன்லைன் கேம் விளையாடுறது தவறான செயல் தான்ப்பா. நீ ஆன்லைன் கேம் விளையாடி முடிக்கிற வரைக்கும் நீ ஒரே இடத்துல உட்காந்துருக்க, உன்னுடைய கண்ணும் அந்த மொபைலே பார்த்துட்டு இருக்கோம். உன்னுடைய கண்ணு அந்த மொபைலே பார்த்துக்கிறதுனால உன்னுடைய கண்ணு பாடம், நீ ஒரே இடத்துல உட்காந்துறதுனால உன்னுடைய உடம்பும் மனதும் சோர்வாகும்ப்பா. அதனால இந்த கேம் எல்லாம் நீ விளையாடக்கூடாது. தெருவில் போயிட்டு அக்கம் பக்கம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் சேர்ந்து நீ ஜாலியா ஓடி ஆடி விளையாடு. அப்பதான் உன்னுடைய உடல் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். நம்ம முன்னோர்கள் பாரம்பரிய விளையாட்டுகள்னு சொல்லிட்டு நிறைய விளையாட்டுகள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதுல தனி விளையாட்டுகளும் இருக்கு, குழு விளையாட்டுகளும் இருக்கு. அதெல்லாம் நீ தனியாவும் விளையாடிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குழுவாக விளையாடிக்கலாம்ப்பா. அந்த விளையாட்டெல்லாம் நீ ஓடி ஆடி விளையாடும் போது உன்னுடைய உடம்பு வலிமையாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். நீ எப்பவும் மகிழ்ச்சியாகவும் இருப்ப. உதாரணத்துக்கு கபடி, கோலி, பம்பரம், கண்ணாமூச்சி, ஓடி பிடிச்சி இந்த மாதிரி விளையாட்டுகள் தான் உன்னை சிந்திக்கவும் வச்சு சுறுசுறுப்பாகவும் வச்சு உன்னுடைய உடலை வலிமையாகவும் உன்னுடைய மனதை மகிழ்ச்சியாகவும் வச்சிருக்கோம்ப்பா. அதனால இந்த ஆன்லைன் கேம் எல்லாம் நீ இனிமேட்டு விளையாடக்கூடாது. நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச பாரம்பரிய விளையாட்டுகள் இருக்கு பாத்தியா, அதனால உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீ விளையாடணும். இப்போ இந்த ஆன்லைன் கேம் எல்லாம் நீ விளையாடுறதுனால நம்ம அம்மா சம்பாதிக்கிற முழு காசுமே இந்த போனுக்கு ரீசார்ஜ் பண்றதே போயிடுப்பா. அப்ப எப்படி அவங்க வீட்டுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு போடுவாங்க சொல்லு? இதுல ஒரே கெடுதல் தான் இருக்கே தவிர ஒரு நல்ல விஷயம் இல்லை. நல்லதே நல்ல ஒரு விஷயத்துல நீயா போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நீ அடிக்ட் தான்ப்பா ஆவ. சரிடா, இனிமே நான் ஆன்லைன் கேம்ஸ் விளையாடவே மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸோட தெருவுல ஜாலியா விளையாட போறேன். பாய். சூப்பரா தம்பி. காட்சி 5 டீ கடை. தம்பி முட்டி போடுப்பா. டீ போடுறா. எனக்கு ஒத்திப்பா. நான் கவருக்கு ஒரு வழி கிடைச்சிச்சு, இனிமே திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிலத்தடி நீருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. அண்ணே விவசாயம் செய்ய நிலத்தடி நீரும் மழையும் ரொம்ப ரொம்ப முக்கியமே. மரத்தை நட்டி விவசாயம் செஞ்சா இயற்கை வளத்தோட நம்ம நாடு பசுமையா இருக்கும்னே. இதுக்கு வழியை சொல்லுங்கண்ணே. தம்பி நீ கஜாப்பையில பாக்கலையா? 1000 மரங்களை அடியோட சாப்பிட்டுப்போ பனைமரம் மட்டும் சேவனிடுது. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவோட தேசிய மரமான ஆலமரத்தி அக்காத பெற்று மட்டும் கஜாப்பை. ஆனா நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரமான பனைமரம் எதுவுமே பண்ண முடியல கஜாப்பையால. அடையப்பா, பனைமரத்துக்கு இவ்வளவு பவரா? ஆமா தம்பி, புயலுக்கு மட்டும் இல்ல, கோடை காலத்துல பலன் தருவதோ பனைதான். சொல்றேன் கேட்டு தெரிஞ்சுக்கோ. 2 ஏக்கர் நிலத்தை வச்சிருக்கவன் ஒரே ஒரு பனைமரத்தை வளர்த்தானா நிலத்தடி நீரை கூட சேமிச்சு வச்சுக்கோ. பனை என்னங்க சொல்றீங்க? பனைமரத்துக்கு அவ்வளவு பவரா? தம்பி பனைமரத்தை பத்தி சொன்னது வெறும் 10 பாயிண்ட் தான்ப்பா. இன்னும் பல பாயிண்ட் இருக்கு. அப்ப நாளைக்கே நம்ம ஊர்ல பனைமரத்தை நட்டுலானே. நட்டு தண்ணியை ஊத்தி நாட்டு நம்ம காப்பாத்தையா? தம்பி நட்டா போதும், தண்ணீர்லாம் ஊத்த தேவையில்ல. தானா வளரும் தன்மை இது பனை. அது நட்டா நம்ம நாட்டுக்கு வராது வினை. அண்ணே, பனைமரம் நட்டா மட்டும் போதுமானே? அண்ணே, அவர் ஒரு உதாரணத்துக்கு தான் பனைமரத்தை பத்தி சொன்னாரு. தம்பி, ஒவ்வொரு மாணவர்களும் தன்னுடைய அம்மா பேர்ல ஒரு மரக்கன்று நடணும்ட்டு நம்ம அரசாங்கத்திலே திட்டம் இருக்கேப்பா. சரியா சொன்னீங்க. காட்சி 6. ஸ்கூலுக்கு போனா கிளாஸ் இருக்கு, வீட்டுக்கு வந்தா ஹோம்வொர்க், எக்ஸாம் வந்தா எக்ஸாம் இருக்கு. படி படி படி. ஓ மை காட், ஐ காண்ட் டு இட். அட தோர இங்கிலீஷ்ல பேசுற. அட சீ தமிழ்ல பேசு. ஆள விட்டுடா சாமி, எனக்கு படிப்பே வேணாம்ப்பா. என்னடா உனக்கு பிரச்சனை? எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இந்த வயசுல உனக்கு என்ன ஸ்ட்ரெஸ் டென்ஷன் கேளுங்க? டென்ஷனா இருக்கு. இந்த அப்படி இந்த போனே டென்ஷன்லாம் காணாம போயிருமே. ஆமாடா சூப்பரா இருக்குடா. நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கா. நல்லா இருக்கா? அவள்தான் ஜாலியா இரு. டேய் டேய் டேய், அவனுக்கு என்னடா கொடுத்தா? தலை வலிக்குது, மயக்கமா வருது. டேய் டேய் தண்ணி. டேய் என்னடா குத்துறீங்க? இது நம்ம அம்மா கிட்ட ஒரு விஷயம் சொல்லி விடுறேன். டேய் அம்மா கிட்ட மிஸ்ஸிங்லாம் சொல்லாதடா. இதோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் முன்னாடி பண்ணி நானே போலீஸ். டேய் சாரிடா டேய். அது எடுக்கட்டா. அரசாங்கம் எதுக்கு நமக்காக இவ்வளவு நல்லது செய்யுது? முதல்ல மதிய உணவு திட்டம் மட்டும்தான் இருந்தது. இப்போ காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து 10ஆம் 12ஆம்
அரசு மாணவர்களுக்கு மாதம் மாதம் ஹெல்த் செக்அப் பண்ணுது. அதுல சத்து மாத்திரை, பூச்சி மாத்திரை, தடுப்பூசி போன்ற விஷயங்கள் மாணவர்களின் நலனை பாதுகாப்பு. அரசு பள்ளி படிக்கிற மாணவருக்கு நீட் கோச்சிங் கொடுத்து இடம் கொடுக்குறாங்கப்பா. ஆமாண்டா, நான் கூட நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். வெளியூர்ல இருந்து வந்து நம்ம ஊர்ல தான் படிப்பு, பாதுகாப்பு, பசுமை, பாரம்பரியம் இதெல்லாம் நல்லா இருக்குன்ட்டு நம்ம ஊர்ல இருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல இருந்துட்டு நம்ம இவ்வளவு தப்பு பண்றோம். இதெல்லாம் ரொம்ப தப்புடா. தேவடா, இனிமே நம்ம தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. நான் கூட நிறைய கோச்சிங் கேள்விப்பட்டிருக்கேன். நீட் கோச்சிங், ஜெய் கோச்சிங், கிளாஸ் கோச்சிங் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன்டா. மாணவர்களாக நாம தமிழோட பாரம்பரியத்தை கட்டி காப்பாற்றுவது நம்மளோட கடமை. தமிழோட பாரம்பரியத்தை நம்ம கண்டிப்பா மீட்படுறோம். அது அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லுவோம். பாரம்பரியம் மட்டும் பார்த்தா போதுமா? நம்ம நாட்டுக்கு பசுமையா இருக்கணும்ப்பா. போதில கலந்துக்கிறதுக்கு இந்த பள்ளி நம்ம வந்தோம். இந்த பள்ளி நம்ம பசுமையாக்கி போகலாம். நம்முடைய தினமாக நம்மளோட அம்மா பேர்ல ஒரு மரக்கன்று நடுவோம். நடுவோமா? நடுவோம். அனைவருக்கும்